லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ இரு ஆதிபத்திய பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் இல்லைங்க, சந்திரன் குரு அவங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அதே சமயம் அந்த சந்திரனும் குருவும் சுபகிரகங்களாக வர்றாங்க. ரெண்டு பேருமே சுபகிரகங்களாக வந்துடுறாங்க. அவங்க இருக்கிற பொறுத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் ஒரு மாதிரி வருவோம். அது நான் வந்து ஒரு லக்னத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்த லக்னத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது அடுத்தது சொல்கிறேன். பொதுவாகவே சந்திரன் குரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குருவுக்கு 2 வீடு வந்துடுங்க. தனுசு மீனம். சந்திரனுக்கு ஒரே வீடு தாங்க, கடகம் மட்டும்தாங்க. இப்படியும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அப்படி இருக்க இந்த சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சு பாவக்கிரகங்கள் சேர்ந்தாலோ சேராமல் தனிச்சு இருந்தாலோ இல்லை உச்சம் அடைஞ்சிருந்தாலோ குரு, ஏன்னா குரு போய் கடகத்தில் உச்சம் அடைவார். அப்படிங்கிறப்போ அந்த நிலைமை எப்படி வருது அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்துக்கு இடையில நான் போடுறேன். இப்போ ஒரு லக்னத்துக்கு போடுறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, மேஷ லக்னங்க. மேஷ லக்னம் 1 2 3 4 குரு, 5 6 7 8 9 சந்திரன். இப்படி வச்சிருக்கேன். அப்போ 4 குரு 9 சந்திரன் அப்படி போட்டுருவோம். இப்போ நல்லா நீங்க பார்த்துக்கோங்க, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. இப்போ இங்கேயும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன், இங்கேருந்து இங்கே குரு இருந்தாலும் பரிவர்த்தனை உண்டு. அப்படி இருக்க நான் போட்டிருக்கிறது இப்போ முதல்ல இதைத்தான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் வருது பாருங்க. 6 8 வந்துடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 வந்துடுறாரா? இங்கேருந்து 1 2 3 4 5 6 வந்துடுறாரா? 6 8 இவங்க உட்காரக்கூடாது. உட்கார்றது அவர் ஒரு பெரிய சிறப்பை அவங்க கொடுக்கறது இல்லை. அதை விட பெரிய மைனஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். சுபக்கிரகங்கள் தானேங்க. 4ல் குரு உச்சம் அடைஞ்சா என்னங்க, 9ல் சந்திரன் இருந்தா என்னங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கன்னா, சுபக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது. பாவக்கிரகங்கள் மூலத்திரிகோணங்களில் இருக்கக்கூடாது. மூலத்திரிகோணங்கள்னா 1 5 9ல் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. சுபக்கிரகங்கள் 4 7 10 1 இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா அவங்க நல்ல பலன்களை வழங்குறது இல்லை அப்படிங்கிறது இருக்கும். இப்படி இருக்க இப்போ குருவுக்கு தான் 3 பார்வை வந்துருமேங்க. இப்போ நம்ம அதையும் பார்க்கணும் இல்லைங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். சந்திரன் வந்து 7ஆம் பார்வை 1ஓட முடிச்சிருவாரு. ஆனால் குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5ஆம் பார்வை பார்ப்பாரு, 6 7ஆம் பார்வை பார்ப்பாரு, 8 9ஆம் பார்வை பார்ப்பாருங்களா. இப்படி இருக்க இப்போ இந்த இந்த ஜாதகருக்கு இப்போ ஒரு ஜாதக போறதுல இந்த குரு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. இந்த சந்திர திசை வருதுங்க. முதல்ல சந்திரனை பத்தி பேசிடுவோம். 4 கூடைய சந்திரனுங்க, 5 6 7 8 9. இது நல்ல விஷயம். இது நல்ல பிளஸ் பாயிண்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா மூலத்திரிகோணத்துல சுபக்கிரகங்கள் இருப்பது நல்ல அமைப்பு. அதுவும் இந்த லக்னத்திற்கு, நான் மேச லக்னத்தை தான் சொல்லியிருக்கேன், மற்ற லக்னத்துக்கு அடுத்ததுல சொல்றேன். மேச லக்னத்திற்கு 4 குடைவராகி 9ல் இருப்பது சுபக்கிரகமாக இருந்து அவர் மூலத்திரிகோண அமைப்பில் போய் உட்கார்றது சூப்பரான அமைப்பு. இந்த சந்திர திசை இந்த பரிவர்த்தனைக்கு சரியான யோகத்தை கொடுக்கும். இவங்களுக்கு இந்த சந்திர திசை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் 9 தானேங்க இருக்காரு, ஓரளவுக்கு நல்லது தானே பண்ணுவாரு, பெரிய லெவலில் நல்லது பண்ற மாதிரி சொல்றீங்க, பண்ணுவாரு. ஏன் கேட்டீங்கன்னா அங்கே குரு உச்சம்ல, பரிவர்த்தனை அடைஞ்சதும் இல்லாம அங்கே குரு உச்சம்ல சந்திரனோட வீட்டுல, அதனால இந்த சந்திர திசை நல்லா இருக்கும். என்ன காரணம் சொன்னேன்? 3 பாயிண்ட் சொன்னேன். ஒரு பாயிண்ட், மூலத்திரிகோண வீட்டில் சுபக்கிரகங்கள் இருப்பது நல்லது. 9ஆம் வீடு பொதுவாகவே நல்ல வீடு, யோகமான வீடு, பாக்கியஸ்தானமான இடம். அதுக்கடுத்தபடியா சுபக்கிரகமா இருந்த திசை நடத்துறது, நம்ம குறிப்பிட்ட காலத்துல அந்த திசை வர்றது. இந்த வகையில எல்லாமே சேர்த்தா இந்த சந்திர திசை நல்லா. அதுக்கடுத்து என்னங்க? அடுத்தது செவ்வாய் திசைங்க, அதுக்கடுத்தது ராகு திசைங்க, அடுத்து வருதுங்க குரு திசை. இதுதாங்க இப்ப பிரச்சனையே. எப்படிங்க பிரச்சனை? குரு உச்சம் தானேங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இப்பதான் எடுக்கல சொன்னேன் உங்கள்கிட்ட. 1 2 3 4 5ஆம் பார்வை பார்க்கிறார். எந்த வீட்டை பார்க்கிறார்? 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 6 7 இங்க 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 11 12 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்படி இருக்க இந்த குருவானவர் நேர எந்த வீட்டங்க பார்க்கிறாரு? குரு யார் வீட்டை? அவர் வீட்டை பார்க்கணும் இல்லைங்க. முதல்ல நம்ம அதை யோசிக்கிறோம் இல்லைங்க. அவர் வீட்டை பார்க்கணும் இல்லைங்க. அவர் வீட்டை பார்க்கணும்னா 1 2 3 4 5 6ஆம் மறைஞ்சிருதுங்க. அப்போ ஒரு வீடு கட்டாயிருச்சு, அவருக்கு பார்க்க முடியல, அவரால் பார்க்க முடியல. பார்க்க முடியாம போகும்போது நல்ல ஸ்தானம் 9ஆம் இடம், அந்த வீட்டை அவரால் பார்க்க முடியல, 6ஆம் மறைஞ்சிருது.
7ஆவது வீட்டை பார்க்கிறார். 5 பார்க்கிறாரு, 7 பார்க்கிறாரு. அதுக்கடுத்து 9ஆம் பார்வையாக தன்னுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இதைத்தான் நம்ம நோட் பண்ணணும். மொத்தத்துல நல்ல ஸ்தானமான இந்த வீட்டை அவர் பார்க்கலைங்க. அப்புறம் இவர் எந்த வீட்டோட தொடர்பு கொள்வாரு? இந்த வீட்டோட தொடர்பு. இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம மூல திரிகோணமா இருக்கிறதா சுப கிரகங்கள் அங்க வந்து தொடர்பு கொள்வாங்க, எந்த கிரகமா இருந்தாலும். பத்தாவதுக்கு இவர் பார்வையும் வேற விழுகும் குருவை பொறுத்த மட்டும். அப்படிங்கிறப்போ அவர் தொடர்பு கொள்ளும், இங்கதான் தொடர்பு கொள்ளும். இங்க தொடர்பு கொள்ள முடியாது அவரால். 8 6 8 வந்துடுது. இப்ப இங்கதான் தொடர்பு. இப்ப 12ஆம் வீட்டில் எங்க தொடர்பு கொள்றாரு? 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இந்த ஸ்தானம் கெட்டு போயிருது. இந்த ஸ்தானத்தை பொறுத்த மட்டும் விரயங்கள், செலவுகள் அந்த லக்னாதிபதியை பண்ண வைக்கும், அவங்கள சேர்த்து வைக்க விடாது. அதுக்கு அடுத்தபடியா இந்த 2 கூடிய சுக்கிரனும் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த 2 கூடிய சுக்கிரனையும் குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மொத்தமா கெடுத்துருவார். அதான் முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் இங்க இருந்துட்டாருங்க, இல்லைன்னா இங்க இருந்துட்டாருங்க, இல்லைன்னா இங்க இருந்துட்டாருங்க, அவ்வளவுதாங்க, எல்லா காசையும் காலி பண்ண வச்சு. இப்போ சரிங்க பரவாயில்லைங்க, இந்த குரு திசை வந்துருச்சுங்க. இந்த குரு திசையை பொறுத்த மட்டும் 12ஆம் வீட்டையும் இன்னொரு வீட்டை சொல்லணுமே, நம்ம 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் வீட்டை பார்த்தா ஆயுள் நல்லா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் 8ஆம் வீட்டை பார்க்கும்போது பெரிய லக்கு அதிர்ஷ்டங்கள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிபதியை அவர் பார்க்கணும். அப்படி இருந்தா சொல்லலாங்க. யாருங்க? செவ்வாயை பார்க்கணுங்க, தொடர்பு கொண்டாரம் நல்லா இல்லைங்க அப்படின்னா இந்த குரு திசை ஏங்க 2 வீட்டுக்கு 8 16 வருஷம், இங்க ஒரு 8 வருஷம் நல்லது, இங்க ஒரு 8 வருஷம் பரலாமே நம்ம யோசிப்போம். ஆனா இவர் இந்த வீட்டை தான் அதிகமா தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கிறப்போ இந்த வீட்டுக்கு 16 வருஷத்துல ஒரு 4 வருஷம் தாங்க நல்லது பண்ணுவாரு. இது 12 வருஷம் இதனுடைய வீட்டு பலனத்தை கொடுப்பாரு. இப்போ பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்களேங்க, ஆனா இப்படி சொல்லிட்டீங்களேங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பரிவர்த்தனையை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த குரு இங்க இருக்கிறத இங்க இருக்கிறது சூப்பர். எப்படிங்க? பரிவர்த்தனையே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இந்த குரு சந்திரன் இங்க இருக்கட்டும், இந்த குரு இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அழகு போல 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இதுதாங்க விஷயம். 12ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிருவாரு. இப்படிதாங்க எடுத்து பார்க்கணும். அப்பதான் இந்த அமைப்பு நல்லா வரும். இது இப்படி இல்லை. இப்போ சந்திரனை மட்டும் சொன்னீங்க, அவர் வீட்டை பார்க்கலையேங்க, அவர் வந்து 3ஆம் வீட்டை தான் பார்க்கிறாரு அப்படின்னா, சந்திரனை பொறுத்த மட்டும் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவர் மூலத்திரிகோணத்துல இருக்காரு, கேந்திரத்தில் இல்லை. ஆனால் இவர் கேந்திரத்தில் இருக்கிறார். அதனாலதான் இதை பத்தி ரொம்ப நேரம் நம்ம பேச வேண்டியிருக்கு. இதை பத்தி ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மூலத்திரிகோணத்தில் இருக்கார். சுபக்கிரக மூலத்திரிகோணத்தில் இருப்பது நல்லது இல்லை. அப்படிங்கிறப்ப அவர் இந்த வீட்டை பார்க்காட்டினாலும் பலன்களை தருவார். ஆனா குருவானவர் கேந்திரத்தில் இருக்கும்போது அவரை பத்தி அதிகமா யோசிக்க வேண்டியது. இதுதான் இதுக்கு உண்டான வித்தியாசம். சரிங்க, அடுத்து இங்க கேது இருந்துட்டாருங்க. இந்த கேது இங்க இருந்துட்டாருங்க. 4ல குருவும் கேதுவும் இதை விட சுகபோகமா நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய வருமானம் வரும், அவ்வளவுதான். இந்த சினிஃபீல்ட்ல இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க, இப்போ இந்த மாதிரி பார்க்க கூடாதுங்க. 6 8 வந்தா இந்த சந்திரனும் குருவும் பெரிய பலன்களே. சரிங்க பரவாயில்லைங்க, சந்திரன் இங்க இருக்கிறாருங்க, குரு இங்க இருக்கிறாருங்க, இப்படி எடுத்து பார்ப்போம். அப்படின்னா 2 பேருமே கெடுதல் பண்ணுவாங்க. இதுதான் பிரச்சனைங்க. ஏன் கேட்டீங்கன்னா இது 9ஆம் வீட்டுல இருக்காரு, பரவாயில்ல. இது 12ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுப கிரகமாக இருந்தாலும் வெளிநாடு போறது வர்றது சுப விரயங்கள் செய்யறது சேர்ந்து செய்வாங்க 2 பேரும் சேர்ந்து, அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். இதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆனா இதை சுத்தமாகவே சேர்த்துக்க முடியாத அளவுக்கு வருது. ஏன் கேட்டீங்கன்னா இவரு 12ல மறையக்கூடாது. 4 கூட 12ல மறையும் போது அவரு நேரா 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பார். அது நான் இங்க என்ன சொன்னேன், இங்க 9ல இருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறது சிறப்பு. அதே சமயம் 12ல இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. 10ஆவதுக்கு பெரிய ஸ்தானத்தை பார்க்கும்போது சந்திரனும் அங்க இருக்கிறாருங்களா, வேணுங்கிறது வாங்குறது கொடுக்கறது எல்லாம் நடக்கும். ஆனா ஒரு சேஃப்டிங்கிறதே சுத்தமா இருக்காது. இதை விட மோசமா இருக்கும் அந்த நிலைமை. இதுதாங்க வித்தியாசம். சந்திரன் குரு பரிவர்த்தனை நான் சொல்லியிருக்கேன், மேச லக்னத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். மற்ற லக்னத்துக்கு எப்படி வருங்கிறது இடையில நான் வீடியோ போடுறேன். ஓகே.